எனக்கு நீ டைம் தராட்டி நான் உனக்கு ஷுகுல தந்துடுவேன். ஷுகுலுண்டா அத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணினா பிஸி. பிஸி. எனக்கு நீ டைம் தராட்டி நான் உன்னோட வாழ்க்கைய ஷுகுல போட்டு நிறைச்சிருவேன். பிஸிய போட்டு நிறைச்சிருவேன். இப்ப பிஸி. ஜும்மாக்கு வரல பிஸி. அப்பா தராவிக்கு வர பிஸி. சுபருக்கு பிஸி. சுன்னத்தை தொழுவது பிஸி. குர்ஆன் ஓதுறது பிஸி. பிஸி பிஸி பிஸி. சொல்றாரு எனக்கு தர்ஜியம், எனக்கு முசீபத். அத கொஞ்சம் டீசென்ட்டா இங்கிலீஷ்ல சொல்றாரு. அவ்வளவு கொஞ்சம் டீசென்ட்டா கலைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ்க்கு ரசூலுக்கு நேரம் கொடுக்காம யார் பிஸின்றாங்களோ அவரே சொல்றாரு எனக்கு தரித்திரியம் பிடிச்சிக்குது. தரித்திரியம் ஒன்று பிடிச்ச பிறகு நிறைய பேர் நான் என்னோட இறக்கம், நீங்க உங்களோட இறக்கம். அது உலகத்துல நடந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட இறக்கம். நான் சரியில்லை நான் சொல்றேன், நான் நல்ல, அவன் லஞ்சர் இவன் லஞ்சர். இதான் எங்கள்கிட்ட இருக்கிற பழக்கம். ஏண்ட கடையில் ஒரு வியாபாரம் நடக்காட்டி, முந்தி மாதிரி பிசினஸ் கொஞ்சம் போவாட்டி, இது ஏண்ட பிள்ளையே, நான் அமல்ல ஏதாவது வீக் பண்ணிட்டேனா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் இன்றைக்கு சுபவில எதுவும் பிரச்சனையா, தஹஜ்ஜுத் தொழிலையே, லுஹா தொழிலையே, நான் வாக்கியா ஓதுறல்லையே, தபாரக்கல்லதி ஓதுறல்லையே, என் வீட்டுல குர்ஆன் ஓதலையே, என்ன கடையில குர்ஆன் ஓதல் இல்ல, பக்தி கலந்திக்கும், இதுதான் அல்லாஹ் இப்படி பிடிக்கிறான். இப்படி நினைக்கிறதே இல்லை. நான் என்னோட இறக்கம். ஏண்ட கடையில வளமையான வியாபாரம் போகாட்டி முன்னுக்கு கடைக்காரன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு போனா, தேசிக்காவா போச்சு எங்கட கடை, தேசிக்கா போச்சு, கத்திரிக்கா போச்சு, சூனியம் செஞ்சிப்பான். இப்ப போற ஜின் பாக்குறாக்கள் என்னமோ தெரியா நல்ல வியாபாரம் நடந்துட்டீங்க. அது அல்லாஹ் இறக்கத்துல தந்து பார்த்து நீ வரல, அல்லாட்ட அல்லாஹ் புடுங்கிட்டான். இப்ப அவ்வளவுதான். இத விளங்குறல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. இப்ப வைத்தியம் செய்ய போற கடையில வியாபாரம் இல்லையா, அல்லாவே சொல்லிட்டானே உனக்கு தரித்திரியத்தை தருவேன். நீயே வாயால சொல்றீ இங்கிலீஷ்ல எனக்கு சோதனை தரித்திரியம். அடுத்த உங்களை சந்தேகிக்கவா? உங்களுக்கு தேசிகா விட்டு இல்லையா? உங்களோட வாழ்க்கையில நடக்கிற பாவங்களுக்கு அல்லாஹ் முந்தி தந்து பார்த்தான், இப்ப புடுங்கிட்டான். அவ்வளவுதான். இப்ப உங்களை இருக்கிறான், நெருக்கிறான். இப்படி ஏன் மௌத்தாக்கிடுவான்? எனக்கு வந்த பிழைக்கு நான் தான், ஏண்ட தவறு தான், ஏண்ட பாவங்கள் தான் காரணம் என்று எடுக்கிறது தான் மூமின்களுடைய தன்மை. மூமின்கள் தன்மை இது. ஜின்னுகிட்ட போய் தேசிகா வெட்டி சரி வர. ஒரு அரசன் காலையிலே ஊட்ட விட்டு ஒரு பயணம் போறதுக்கு வெளியில வந்தார். வந்தால் ஒரு ஆள் ஒரு நொண்டி 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 வாராரு. அரசன் பார்த்தான், சி காலையில இந்த நொண்டித மூஞ்சிலியா முழிச்ச. வேலைக்காராக்கள் சொன்னான், இந்த நொண்டியை பிடிச்சு அடைச்சிருக்கும், நொண்டியை பிடிச்சி ஜெயில போடு, வந்து பார்ப்போம். பெரிய ஒரு முசீபத்தா போச்சு. அவன் போயிட்டான். அந்தியில வந்தான். ஜெயில தாண்டி போகல நினைவு வந்துட்டான், நொண்டியை அடைச்சிட்டே போகணும். சரி, வேலைக்காராக்கள் சொன்னா நொண்டியை திறந்துட்டுங்க போட்டு. திறந்துட்டாச்சு. அவர் போறாரு இல்ல, நிக்கிறார். என்ன நிக்கிறார்? போ சொல்லுங்க. இல்ல அரசனை கொஞ்சம் நான் சந்திக்கும். நொண்டி என்ன சந்திக்க? சந்திக்கணும் தான். சரி கொடுங்க, அவனு டைமை கொடு. அரசன் போறார். அவன் கேட்கிறான், ஏன் என்ன அடைச்சிட்டு போனீங்க? என்ன அடைச்சதுக்கு காரணம் சொல்லு. ஏன்னா காலையில ஒரு பயணம் போகல, நீ நொந்தியா வந்து முன்னுக்கு நின்றாய், பயணமே தரித்திரியமாயிருந்து பயந்துதான் நான் உன்னை அடைச்சிட்டு போனேன். இவர் சிரிச்சார். ஏன் சிரிச்சாய்? இல்ல நீங்க என்ன கண்டதோட தரித்திரியம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு, உங்களை கண்டதோட எனக்கு நாள் முழுக்க முசீபத்து. நானும் உங்களை மூஞ்சிலதான் முடிச்சேன். என் நாள் முழுக்க முசீபத்து உள்ளுக்கிறேன்னா அவன் அவனுக்கு மூல வரப்பட்டு எல்லாரும் நினைக்கிறேன் நான் நல்ல, நான் நல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எனக்கு ஒரு பிரச்சனையா, நான் ஏன் அல்லாஹ்க்கு செய்யற கடமைகள் ஏதாவது பிழை செஞ்சிருக்கேன், அதான் அல்லாஹ் என்ன சோதிக்கிறார். இதைத்தான் நினைக்கும். அடுத்தவனை குத்தவாளியாக்குவார். அடுத்தவன் கண்ணூறு, அவன் அது, அவன் தேசிகா, இவன் கத்திரிக்கா, இதுவானம் ஏண்ட அமல் பிழை. அதான் அல்லாஹ் முந்தி தந்ததை இப்ப தாரல்ல. இப்படி நினைச்சா இது ஈமான்ட பாடம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும்.
எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த டைம் எங்கட வாழ்க்கை இங்க இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், கடையில இருந்தாலும், பஜார்ல இருந்தாலும் டைம் அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் தந்து போட்டு எனக்கு கொஞ்சத்தன்னு கேட்கிறார். அதுக்குத்தான் முதல் கட்டமாக நாங்க சின்னொரு பாடம் படிச்சோம். ஃபர்லு தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் சுன்னத்து தொழுகிற பழக்கத்தை எடுங்கோ. அல்லாஹ்க்கு இந்த டைம் கிடையாது. பாங்கு சத்தம் நீங்க கேட்கணும் முசல்லால. அப்பதான் ஃபர்லுக்கு முன்னுக்கும் சுன்னத்து 2 ரக்காத் தொழலாம். வைராக்கியம் எடுக்கும்.